பெருந்தலைவர் காமராஜ் அவர்களினுடைய சீடன், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர், எங்கள் அன்பிற்குரிய மறைந்த தலைவர் அண்ணன் வசந்தகுமார் அவர்களினுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தலைமையிலே இன்று தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அனைத்து நண்பர்களும் ஒன்று திரண்டு மறைந்த தலைவர் அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்துகிற இந்த நாளில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அன்பிற்குரிய எனது அருமை நண்பர்களே, அருமையண்ணன் வசந்தகுமார் அவர்கள் மறைந்து ஏறத்தாழ 6 ஆண்டுகள். அவர் 1950 பிறந்தார். ஏறத்தாழ 70 ஆண்டுகள் அவர்கள் கடந்திருந்தாலும் கூட அவர் மறைந்து 6 ஆண்டுகள் நினைவஞ்சலியை செலுத்துகிறோம். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி கிராமந்தோறும் செல்லுவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பட்டிமன்றங்கள், பொதுக்கூட்டங்கள், விவாதங்கள் எல்லாவற்றிலும் பெருந்தலைவரை முன்னெடுத்து செல்வதில் முக்கிய பணியாற்றியவர். தியாகச்சீலர் கக்கன் அவர்களுக்கும் 100ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்திய தலைவர்களில் ஒருவர். தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக வந்து பணியாற்றக்கூடிய நிலையிலே இருந்த அண்ணன் வசந்தகுமார் அவர்களுடைய அகால மரணம் என்பது எங்களை அந்த நேரத்தில் மீளா துயரில் ஆழ்த்தியது. கொரோனா காலம் என்பது மிகவும் கொடுமையான காலம். அந்த காலத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் வசந்தகுமார் அவர்களை நாங்கள் இழந்தோம். அவருக்கு பிறகு அவருடைய மகன் மிஸ்டர் வசந்த் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே இயக்கப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் வசந்தகுமார் இருந்தார். அவருக்கு அடுத்து அருமைக்குரிய தம்பி அவர்களும் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக விஜய் வசந்த் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தலைவருக்கு இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய புகழஞ்சலி செலுத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக அரசாங்கம் நேற்று மாலை அமைச்சர்களின் கூட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்திலே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் மற்றும் அமைச்சர் தென்னரசு அவர்கள் ஆகிய 4 பேர் கொண்ட குழுவை உடனடியாக தமிழக அரசின் பிரதிநிதியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவே நேபாளத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நேபாளத்திலே நடந்து முடிந்த இந்த மிகப்பெரிய வெள்ளத்தில் ஏற்பட்ட பேராபத்து என்பது தமிழகத்தைச் சேர்ந்த ஏறத்தாழ 57 பேரை காணவில்லை என்கிற செய்தி நம்ம எல்லாம் மீளா துயரில் ஆழ்த்து கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் எல்லாம் மிக கவலை தேய்ந்த நிலையுடைய நின்று கொண்டிருக்கிறோம். தமிழக அரசும் தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறது. அதில் 21 பேர் கிடைத்திருக்கிறார்கள், அவர்களை சந்தித்திருக்கிறோம் என்று மீட்புக்குழு அறிவித்திருக்கிறது. மீதம் இருக்கிற ஏறத்தாழ 36 பேரை காணவில்லை. அவர்களை தேடுகிற பணியிலே இப்போ தமிழக அரசாங்கம் முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சென்னையில் கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்கிறது. அதே போன்று டெல்லியிலும் கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்கிறது. தமிழக அரசு 24 மணி நேரமும் விழிப்புடன் அதை கண்காணித்து வருகிறது. நேபாளத்திலே அவர்கள் கிடைத்தவர்கள் இப்பொழுது பாதுகாப்பான நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஊருக்கு திரும்பி வருவதற்கான முறையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறது என்பதை தெரிவித்தோம். இல்லை, அது நான் பார்க்கலங்க. அந்த படத்தை பற்றி எனக்கு ஐ டோன்ட் நோ கமெண்ட்ஸ். அது எனக்கு தெரியல. ஓகே, ரைட்.